Hi friends, welcome to my channel. சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு பவுல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஹாஃப் பவுல் சிறுபருப்பு. பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கார்லிக் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் சீரகம், உப்பு, மஞ்சள் சேர்த்து 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு ஓவராக குக் ஆகக்கூடாது, முழுசாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பேனில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், கார்லிக், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 25 பீசஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒன்றும் பாதியுமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் லைட் பிங்காக மாறுற வரையும் ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும். உப்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள். கூட்டில் பச்சை மிளகாயோட காரம் தான் தெரியணும், மிளகாத்தூளோட காரம் தெரியக்கூடாது. அதனால மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். புடலங்காவை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு சின்ன பவுலில் ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டேன். புடலங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. புடலங்காய் குக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அது கட் ஆகணும். இந்த மாதிரி கட் ஆகணும் ஈஸியாக. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். பருப்பு குக் ஆகிடுச்சு, ஆனால் முழுசாக இருக்குது, ஓவர் குக் ஆகக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் தேங்காய் பூ சேர்க்கலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துருக்கேன். சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.